இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நன்கொடையை கொடுத்திருக்க விவகாரம் வந்து பூதாகரமா புயலை கிளப்பி இருக்குது. இது எந்த நேரத்தில் புயலை கிளப்பிருக்குன்னா தேர்தல் அறிவிப்பு தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய நேரத்தில் கிளப்பி இருக்குது. இப்போ தேர்தல் கமிஷன் வந்து தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் வந்து முதல் கட்ட தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அது 7 கட்டங்களாக தேர்தல்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. கடைசி கட்ட தேர்தல் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி, வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் 4ஆம் தேதி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலுக்கு உதவி கொடுத்த அந்த தேர்தல் பத்திரத்துடைய ஊழல்களை பற்றி பரவலாக வந்து எதிர்கட்சிகள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேச்சில் உள்ள முகாந்திரம் என்ன அப்படிங்கிற தகவலை வந்து இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். அன்பான நேயர்களுக்கு, இப்போ சமீபமாக வந்து புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் தேர்தல் பத்திரங்கள்னு சொல்லி, இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் மூலியமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ யாரை வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தல் பத்திரம்? இந்த பத்திரங்கள் வந்து யாருக்கு போய் சேர்ந்துருக்கு? இதனால் பயனடைந்த அரசியல் கட்சிகள் என்ன? இப்படி பயனடைந்த அரசியல் கட்சிகள் வந்து அந்த தேர்தல் பத்திரத்தை தங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பெருசாக சாதகம் பண்ணியிருக்காங்களா, இல்லை சாதாரணமான முறையில் தான் அவங்க நன்கொடை வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற பல சர்ச்சைக்கு மத்தியில் இந்த தேர்தல் பத்திரம் யார் கொடுத்தாங்க யார் வாங்கினாங்கங்கிற செய்திகளை வந்து ரகசியங்களாக வச்சுருக்கலாம், அதை வெளியிட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு போட்டதாகவும், அப்படியெல்லாம் இல்லை இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து அந்த பாரத ஸ்டேட் வங்கிட்ட என்ன சொல்கிறாங்க, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட வந்து நீங்கள் வந்து யாராருக்கெல்லாம் இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து விற்றீங்க, அவங்கள்ட்டேருந்து யார் யார் வாங்கினாங்க, அவங்க யாராருக்கு கொடுத்தாங்கங்கிற டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. இந்த உத்தரவை கேட்ட அந்த ஸ்டேட் பேங்க் சொல்கிறாங்க, இதை வந்து நாங்கள் இப்போ சொல்ல முடியாது, எங்களுக்கு 2-3 மாதம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்போ சொல்கிறாங்க, 1 மாதம் கடந்து சொல்கிறப்ப அந்த உச்சநீதிமன்றத்துக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. ஏன்னா பெரும்பாலும் வங்கி கணக்கெல்லாம் வந்து இப்போ எல்லாம் சிஸ்டத்தில் இருக்குது. ஒரு பட்டனை தட்டினா 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம், அதிகபட்சம் 1 நாளில் எடுத்துடலாம். நாங்கள் உத்தரவு போட்டால் 1 மாதத்துக்கிட்ட ஆக போது, இன்னும் 2-3 மாதம் நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்த பிறகு நீங்கள் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த உச்சநீதிமன்ற கோபமாக என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் வந்து உடனடியாக சொல்லணும், இந்த மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவு போட்ட பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினால் ஒன்றுமே செய்ய முடியலை, வேறு வழி இல்லை, நம்ம அந்த விவரங்களை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி அவங்க வெளியிட்டாங்க. இப்போ வெளியிட்ட பிறகு இந்த செய்தி வந்து பரபரப்பாக பேசப்படுது. பரபரப்பாக பேசப்படுறப்ப இந்த தேர்தல் பத்திரம் மூலியமா அதிகமான லாபம் அடைஞ்ச அரசியல் கட்சி எது அப்படிங்கிறதா இப்போ இந்த கேள்வியாக இருக்குது. தேர்தல் பத்திரம் கொடுக்கலாம், அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கலாங்கிறது சட்டம் இருந்தாலும் இது வெளியிடக்கூடாதுன்னு இடையில சட்டம் போட்டதோடைய நோக்கம் என்ன? அப்போ இது யாருக்கோ நிறைய அளவில் போய் சேர்ந்துருக்குது, அப்படி பயன்பெற்ற கட்சி எது அப்படின்னு பரவலாக பேசப்பட்ட பிறகுதான் இது செய்தியாக சமீபத்தில் உலா வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் வந்து பெற்றுக்கொண்டவங்க அரசியல் பார்ட்டிங்கிறப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி 6060.50 கோடி அவங்க வந்து தேர்தல் பத்திரம் பெற்றிருக்காங்க. டிஎம்சிக்கு 1609.50, காங்கிரஸுக்கு 1421.90, பிஆர்எஸ்க்கு வந்து 1214.70, பிஜேடிக்கு வந்து 775.50, டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் 639 கோடி, தெலுங்கு தேச பார்ட்டி டிடிபிக்கு வந்து 218.9, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு 337, சிவசேனாவுக்கு 159.4, ஏடிஎம்கேக்கு 6.10 கோடி. இப்படி எல்லா அரசியல் கட்சிக்கும் இந்த தேர்தல் பத்திரங்கள் போயிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் 6060.50 கோடி ரூபாய்க்கு வந்து தேர்தல் பத்திரம் போயிருக்கிறப்ப இது யார் யார் கொடுத்துருக்குறாங்க? கொடுத்தவங்களுக்கு வேற ஏதாவது இந்த ஒன்றிய அரசு மூலியமா லாபம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பலரும் பலவிதமாக விசாரணை நடத்த போறப்ப கிடைச்சிருக்கிற தகவல்கள் தான் இப்போ பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறது மட்டும் இல்லாமல் பாஜக ஒன்றிய அரசுக்கு பெரிய தலைவலியாகவும் அமையும். இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி பாஜகவுக்கு எதிரான அரசியல் கட்சிகள் இதை வந்து பெருசாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படி என்ன பாஜக செஞ்சிருக்கு, இது சரியா அது தவறாங்கிற ஒரு சில சுருக்கமான செய்திகளை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போவோம். தேர்தல் பத்திரங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு போட்ட பிறகு ஜமாளிச்சுட்டு அப்புறம் பின்வாங்கின SBI வந்து வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டதுல உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டின் உங்களுக்கு தெரியும்,
அந்த மார்ட்டின் என்ன பண்ணியிருக்காரு, 1368 கோடி ரூபாய்க்கு அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்போ 1368 ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்த இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சீரடி, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கு போகிற சிறப்பு ரயில் இயக்கிறதுக்கு இவருக்கு வந்து லைசன்ஸ் அனுமதி கிடைச்சிருக்கு. இது பாருங்க, இவர் கொடுக்குறாரு 1361 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. இவருக்கு வேறு எந்த வகையிலையும் வந்து பிரதிபலன் கிடைக்கலன்னா இல்லை இவர் யதார்த்தமாக தான் கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கலாம் கணக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இவர் கொடுத்த உடனே இவருக்கு 1368 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரே ஸ்பெஷல் ரயில் இயக்கிறதுக்கு உள்ள பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஒரு நிறுவனம் ஹைதராபாத்தில் தலைமையிடமாக இருக்குது. இது என்ன பண்ணிருக்கு, 1186 கோடி ரூபாய் நன்கொடையை வழங்கியிருக்குது. இந்த 1186 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த பிறகு இதுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆஃபர்னா, அந்த மும்பையிலேருந்து புல்லட் ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா, புல்லட் ரயில் ஒப்பந்தம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தெலுங்கானாவில் 1,15,000 கோடி ரூபாய்க்கு உள்ள காளீஸ்வரன் லிப்ட் பாசன திட்டத்துடைய அரசு பணி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த நிறுவனம் வந்து கொடுத்தது 1186 கோடி ரூபாய் வந்து தேர்தல் அன்பளிப்பு அந்த பத்திரம் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு உடனே என்ன கிடைக்குது, மும்பையில் உள்ள புல்லட் ரயிலுக்கு ஒப்பந்தம் கிடைக்குது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அப்புறம் தெலுங்கானா ஸ்டேட்ல வந்து 1,15,000 கோடி, 1 கோடி 2 கோடினா இல்லை, 1,15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான காளீஸ்வரன் லிப்ட் பாசன திட்டம் உட்பட ஏராளமான கவர்மெண்ட் ஒப்பந்தங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. குறிப்பா 2023 ஏப்ரல்ல ரூபாய் 140 கோடி மேகா நிறுவனம் நன்கொடை கொடுக்குது. அதுக்கு அடுத்த மாசமே 14,400 கோடி ரூபாய் மகாராஷ்டிரா தானே கோரிவெளி ரெட்டை சுரங்கவழி பாதையோட அமைக்கிற ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் இப்போ இதை சந்தேகமாக பேசுகிறாங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து அதிகபட்சமான அமௌண்ட் கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே அவங்களுக்கு பெனிஃபிட்ட மாதிரி உடனே ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. இது யதார்த்தமாக நடக்குதா இல்லை இப்படி கொடுத்ததுனால கிடைக்குதாங்கிறதா இப்போ எல்லாரும் கிளப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த சாதாரண ஒரு நிறுவனம் குவிக் சப்ளை செயின்கிற ஒரு நிறுவனம் 2021-22 நிதியாண்டில் அவங்களுடைய ஒரு வருஷ லாபம், அந்த கம்பெனியோடைய ஒரு வருஷ லாபம் இருக்குது பார்த்தீங்களா, 22 கோடி ரூபாய் தான். அந்த ஒரு வருஷம் பூரா அவங்க பிஸ்னஸ் பண்ணதில் இந்த குவிக் சப்ளை செயின் நிறுவனத்துக்கு கிடைச்ச லாபம் வந்து 22 கோடி, வெறும் 22 கோடி. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆண்டில் ரூபாய் 360 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பெரிய சந்தேகம் வருது. ஒரு கம்பெனி சம்பாரிச்சதே 22 கோடி, வெறும் 22 கோடி. ஆனால் அவங்க 360 கோடியை வந்து அந்த ஆண்டிலே வந்து கொடுத்துருக்காங்களே நன்கொடை, எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போ எல்லாருக்கும் வருதா இல்லையா? ஒன்று, அவங்க கொடுத்த அந்த 22 கோடி ஆதாயங்கிறது தவறான கணக்காக இருக்கணும், இல்லாட்டி வேற கணக்கில் இல்லாத ஒரு பணத்தை 360 கோடி அவங்க தேர்தல் வந்து இதாக கொடுத்துருக்கணும். இப்படி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, இந்த கொரோனா காலகட்டத்தில் கோவிஷீல்டுன்னு ஒரு ஊசி எல்லாரும் போட்டுக்கிட்டோம். மற்ற ஊசியெல்லாம் போடக்கூடாதுன்னு உள்ள ஒரு வதஞ்சி வந்துச்சு, அது ஒர்க் பண்ணாது அப்படி இப்படின்ட்டு. வெளிநாட்டுகள்லேருந்து வேற கம்பெனி மருந்துகளை வந்து இங்கே வர்றதுக்கு அந்த அனுமதியை ஒன்றிய அரசு கொடுக்காம இருந்தாங்க. இதுக்கு காரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கோவிஷீல்டு மருந்தை யார் தயார் பண்ணதுன்னா சீரம் இன்ஸ்டிடியூட்டுங்கிற ஒரு நிறுவனம் தான் தயார் பண்ணிச்சு. அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேர்தல் பாண்ட்ஸ் 50 கோடிக்கு வாங்கி நன்கொடை கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் தயார் பண்ண 50 கோடி ரூபாய் நன்கொடை இங்கிட்டு போகுது. உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த கோவிஷீல்டு மட்டும்தான் எல்லா இடத்துலையும் வந்து தடுப்பூசியாக போட்டிருக்காங்க. மற்ற ஊசி வெளிநாட்டில் உள்ள பல நிறுவனங்கள்லாம் வந்து அங்கே வந்து இந்த ஊசியை இங்கே கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல. இது ஏன் சாதாரணமாக நடந்ததா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்கட்சி கேட்குறாங்க. இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் துப்பாக்கி சூடு நடந்த 11 பேர்கள் இறந்தாங்கல்ல, ஸ்டெர்லைட் வரக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தி. அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் யாருடையது, வேதாந்தா நிறுவனத்துடைய நிறுவனம். அது வந்து 2021 மார்ச் மாதம் என்ன பண்ணியிருக்கு, ஒடிசாவில் வந்து ராதிகாபூர் நிலக்கரி சுரங்கம் ஒதுக்குறாங்க. அதுக்கு அடுத்த மாதமே அந்த வேதாந்தா நிறுவனம் என்ன பண்ணுது, 25 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடையாக கொடுத்துருக்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு தேர்தல் பத்திரம் வந்து
ஸ்டேட் பேங்க்ல ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு 1000 ரூபாய்க்கு, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுங்க. வாங்கி அவர் ஒரு இடத்துல கொடுத்த உடனே அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் லாபமான ஒரு வேலை வருதுங்கிறப்ப தான் சந்தேகம் வருது. தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கறது சாதாரணம். வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்தால் அந்த அரசியல் கட்சி பாட்டு அவங்க வேலை பார்த்தாங்கன்னா இந்த சர்ச்சைக்கு வர போகிறதே இல்லை. அபரிமிதமானவும் பொருத்தமில்லாத தொகையும் கொடுத்ததுனாலையும் அவங்க உடனே பெற்ற அந்த பலனாலையும் தான் இப்போ சந்தேகம் வருது. அந்த காங்கிரஸுடைய மல்லிகார்ஜுன கார்கே இருக்காருங்கல்ல, அவர் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாமே ஒன்றிய அரசால் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் சிறப்பு புலனாய்வு விசாரணை கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இந்த நன்கொடை போகிறது ஒரு பக்கம், நன்கொடை போனோடனே நன்கொடைக்காரருக்கு பெரிய பெனிஃபிட் கிடைச்சதுக்கு ரெண்டாவது, பல இடங்களில் ரைடு, அமலாக்கத்துறை ரைடு நடக்குது. ரைடு நடந்து அங்கிட்ட ஒரு சில நாட்கள்ல என்ன பண்றாங்க, அந்த ரைடு நடத்தப்பட்ட நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அதிகப்படியான அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க. அப்போ ரைடு நடந்ததுக்கு பகரமாக இவங்க வாங்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை கிளப்புறாங்க. பாஜகவுடைய மிரட்டல்னால தான் இந்த மாதிரி ரைடு நடத்தி அவங்கள்ட்ட நன்கொடை பெற்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இந்த தேர்தலில் இந்த பத்திர விவரங்கள் பாஜகவுடைய ஊழல்களை, விதவிதமான ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துதுன்னு சொல்லி முன்னாள் மத்திய அமைச்சரும் திரு ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்கிறாரு. ஏராளமான நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடைகளை கொடுத்து பலனை பெற்றிருக்குன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு. அப்புறம் உங்களுக்குலாம் தெரியும், அந்த முன்னாளுடைய தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவினை நீதிமன்றம் அமைக்கணும்னு சொல்லி மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞராக இருக்கிற கபில் சிபில் கூறியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இதுல நிறைய குளறுபடிலாம் நடந்திருக்குங்க, இதுக்கு சும்மா விடக்கூடாது, சிறப்பு புலனாய்வு அமைச்சு எப்படி இவ்வளவு பணம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லணும், தெரியப்படுத்தணும் மக்களுக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பொதுவான அரசியல் நோக்கர்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது 6060 கோடி கணக்கில் சொல்றது. அப்ப கணக்கில் இல்லாம எவ்வளவு பணங்கள் நன்கொடையா போயிருக்கும். இந்த பணங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, தவறான அரசியல் அணுகுமுறை பண்றாங்க. அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை வாங்குறது, ஆட்சியை கவிக்கிறது, பெரிய பெரிய விளம்பரங்கள் பண்றது, இப்படி அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இந்த ஒன்றிய அரசு மேலையும் பாஜக அரசு மேலையும் எதிர்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழகத்துடைய அந்த பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் பேட்டி கொடுக்குறப்ப, நாங்கள் மட்டுமா வாங்கினோம், மற்றவங்கெல்லாம் வாங்கலையா, அவங்க வாங்கலையா, இப்போ உதாரணமாக திமுக வாங்கியிருக்காங்களே, திமுக ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கிறவங்க அவங்க வாங்கியிருக்கிற தொகை என்ன சொல்றாரு அவரு, திமுக 639 கோடி, ஒரு மாநிலத்தில் இருக்க டிஎம்கே 639 கோடியை வாங்குறப்ப நாங்கள் இந்தியா பூரா இருக்கிறவங்க 6000 கோடி வாங்கினதுல என்ன தப்புங்கிறாரு. வாங்கினதுல தப்பே கிடையாது. என்ன கேள்வின்னா, இந்த 6060 கோடி ரூபாய் நீங்க வாங்கின உடனே உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, பெரிய பெரிய பெனிஃபிட், அது எப்படி போச்சுங்கிறது தான் இன்னைக்கு ஒரு கேள்வியா இருக்குது. ஆக இந்த பெனிஃபிட்டுக்காக அந்த தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு மேலோங்கி நிக்குது. இன்னொரு பக்கம் இந்த உச்சநீதிமன்றம் இந்த கணக்குகளை கொடுங்கப்பா அப்படின்னு ஸ்டேட் பேங்க்ல கேட்டவுடனே சும்மா சிஸ்டத்தை தட்டினா ஒரு நாள்ல கொடுக்க போற கணக்குக்கு 2 மாசம் 3 மாசம் அவங்க அவகாசம் கேட்டாங்கல்ல, அதுல இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒன்றிய அரசுக்கு சாதகமா செயல்படுறோங்கிற சந்தேகமும் இந்த உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இப்படி பலருக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகத்துக்கு தெளிவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஒன்றிய அரசுக்கும் பாஜகவுக்கும் இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு பரவலாக பேசப்படுது. இந்த கருத்தை நீங்க தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம இது நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை அவ்வப்போது எந்த பக்கமும் சார்பு இல்லாம நடுநிலையா உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும், நீங்க விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.